பொதுமக்களோட அடிப்படை உரிமையை மீறின முன்னாள் ஜனாதிபதிகளோட வரிசையில் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு முதல்ல மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச இவங்க எல்லாருமே அரசியலமைப்பை மீறி இருக்கிறாங்க. பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இதுக்கு முதல்ல தீர்ப்பு கொடுத்திருந்தது. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவும் பொதுமக்களோட அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறார் என்று சொல்லி இலங்கையோட வரலாற்றில் இன்னும் ஒரு முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. ஆனால் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க போறது கிடையாது, அபராதம் விதிக்கப்படவும் இல்லை, அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்த தீர்ப்பால ஏற்படாது. அப்படியா இருந்தால் இந்த தீர்ப்பு எதை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துது என்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். முதல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். 2022 ஆண்டு மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் நடத்தப்படுது. ராஜபக்சர்களுக்கு எதிரான போராட்டம், இல்லாட்டி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் வீரியம் அடைஞ்சு மே மாதம் ஆகிற நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நாடு முழுக்க அந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருந்தது. ஜனாதிபதி செயலகம் கைப்பற்றப்படுற அளவுக்கு போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பி ஓடினது நமக்கு தெரியும். வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம். நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் தலைமறைவாகி ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியேறி ஒரு சிலர் கடற்படை முகாமுக்குள்ள, தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட திருகோணமலை கடற்படை முகாமுக்குள்ள மஹிந்த ராஜபக்ச பதுங்கி இருந்தார் என்றதும் அந்த காலகட்டங்களில் அதிகம் பேசப்பட்டிருந்தது. இது ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். இந்த மாதிரி கோட்டாபய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு தப்பி போய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததுக்கு பிறகு தற்காலிகமாக பதில் ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ ரணில் விக்ரமசிங்க பார்க்கிறார், போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இந்த போராட்டத்துக்கு தொடர்ச்சியா நடத்தப்படுறதுக்கு அனுமதி நான் கொடுப்பேன் இருந்தா கோட்டாபய ராஜபக்ச விரட்டி அடிக்கப்பட்ட மாதிரி ரணில் ராஜபக்சன்னு சொல்லி என் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, நானும் விரட்டி அடிக்கப்படலாம் என்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்றாரு. அவசர கால சட்டம் நாடு முழுக்க பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அவசர கால சட்டத்தை ரணில் விக்ரமசிங்க பிறப்பிச்சது அரசியலமைப்புக்கு முரணானது. இது பொதுமக்களினுடைய சாதாரணமான அடிப்படை உரிமையை மீறி இருக்கு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையம், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் ஆணையாளர் நாயகம் அம்பிகா சர்க்குணநாதன், இன்னும் ஒரு சில அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் சேர்ந்து இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்திருந்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவசரகால சட்டத்தை அறிவிச்சது அரசியலமைப்புக்கு முரணானது, இல்லாட்டி பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமையை இந்த உத்தரவு மூலமா ரணில் விக்ரமசிங்க மீறி இருக்கிறார் சொல்லி 2 நீதியரசர்கள் அறிவிச்சிருந்தாங்க. முதலாவது யசந்த கோதாகுடாவால இந்த மாதிரி தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் மோருது பெர்னாண்டோவும் இந்த தீர்மானம் பிழையானது, ரணில் விக்ரமசிங்கவினுடைய தீர்மானம் பிழையானது என்று சொல்லி உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. 3 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம், அதுல 2 பேர் ரணிலுக்கு எதிரான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க, ஒரு தீர்ப்பு அறிவிக்கிறாங்க. ஆனா ஒரு நீதியரசர் அர்ஜுன் ஒபேசேகர் சொல்றார், இல்ல பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக, நாட்டில் அமைதியை நிலைநிறுத்துறதுக்காக தான் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை அறிவிச்சிருந்தார். அவருடைய தீர்மானத்தில் எந்த விதமான பிழையும் கிடையாது என்று சொல்லி ஒரு நீதியரசர் ரணிலுக்கு சார்பான ஒரு உத்தரவு மாதிரி தன்னுடைய அறிவிப்பை சொல்லியிருந்தாலும் 3 பேரை கொண்ட நீதியரசர்கள் குழாம் 2 பேர் இந்த தீர்மானம் பிழையானது, ரணிலினுடைய செயற்பாடு அரசியலமைப்புக்கு முரணானது, இல்லாட்டி பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்ற மாதிரியான உத்தரவை, ஒரு தீர்ப்பை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையான சட்டத்தரணியால் சொல்லப்பட்டிருந்தது, ஒரு ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் கீழே அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்துக்கு அமைய அவர் அவசரகால சட்டத்தை பிறப்பிச்சிருக்கிறாரு. இதுக்கான சட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கேள்விக்குட்படுத்துறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கே கிடையாது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சார்பா முன்னிலையான சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாலும் அந்த மாதிரி கிடையாது. ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரத்தினுடைய தீர்மானம் இருந்தாலும் கூட அது சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லி தேடி பார்க்கிறதுக்கான, ஆராய்றதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு சொல்லி நீதியரசர் யசந்த கோதா கூட இன்னைக்கு தன்னுடைய தீர்ப்பு அறிவிக்கும் போது சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த வழக்கு நடத்த முடியாது சொல்லி பிரதிவாதிகள் ரணில் விக்ரமசிங்க சார்பான சட்டத்தரணி சொன்னாலும் இல்ல, அந்த மாதிரியான உங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்கவினுடைய அவசர கால சட்ட அறிவிப்புன்றது பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கு என்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இலங்கையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பா இதை நாங்க பார்க்க முடியும். இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் ஒரு சிலருக்கு எதிராக கூட இதே மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மைத்ரிபால சிறிசேனவுக்கு
எதிராக 2 சந்தர்ப்பங்கள் அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறார் சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. ஒன்று, ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச எந்த தரப்பிலிருந்து விலகி வந்தாரோ அதே தரப்பினுடைய ஒரு நபரை பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நபர் மஹிந்த ராஜபக்சவை திரும்பவும் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் மைத்ரிபால சிறிசேன பிரதமரை நியமிச்சிருந்தார். இது அரசியலமைப்புக்கு முரணானது சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அறிவிச்சிருந்தது மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக. 2வது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமா மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுலயும் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அரசியலமைப்பு மீறப்பட்டிருக்கு, பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமையை ஜனாதிபதியா இருந்த மைத்ரிபால சிறிசேன மீறி இருக்கிறார் சொல்லி 2 சந்தர்ப்பங்கள்ல மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இல்லாட்டி தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவுக்கும் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், பசில் ராஜபக்ச உட்பட இந்த 3 பேரும் பொதுமக்களினுடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறாங்க. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவுகளுக்கு எல்லாம் காரணம் இந்த 3 பேரும் எடுத்த தீர்மானங்கள் சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அறிவிச்சிருந்தது. ஆனால் என்னதான் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான அடிப்படை உரிமை மீறல் தீர்ப்புகள் அறிவிச்சிருந்தாலும் கூட சட்ட நடவடிக்கைகள் என்றது வலுவானது கிடையாது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கிடையாது, அபராதம் விதிக்கப்பட்டது கிடையாது. சில நேரங்களில் நட்டஈடு கொடுக்கப்படும் என்ற மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி பார்த்தாலும் கூட சட்டமா அதிபருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி செயலகத்தினுடைய அதிகாரிகளுக்கு 3 மாதங்களுக்குள்ள இதுக்கான சட்ட பிரச்சனைகள் என்னன்றதை பற்றி தெளிவுபடுத்தணும். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு தெளிவுபடுத்தல் செய்யப்படணும் என்றது ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான ஒரு தீர்ப்புன்னு சொல்லி பார்த்தாலும் கூட அவருக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. இதுக்கான செலவுகளை இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுவை பதிவு செய்த நபர்களுக்கு செலவு ஏற்பட்டிருக்கும். இந்த செலவுகளை செலுத்த வேண்டியதும் கூட ரணில் விக்ரமசிங்க கிடையாது, அரசாங்கம் இந்த செலவுகளை செலுத்தணும்னு சொல்லியும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்படியா இருந்தா இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுல என்ன பிரயோசனம் இருக்கு, என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட இங்க இருக்கு. இந்த மாதிரியான அடிப்படை உரிமை மீறல் வழக்குகள்ன்றது குற்றவியல் வழக்குகள் கிடையாது. பதவியில் இருக்கிற ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சவாலானது. இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதிக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கும். ஒரு சில சட்டங்கள் திருத்தப்பட்டதை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பதவியில் இருக்கிற ஜனாதிபதி என்றவர் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி. அவர் நினைச்சா எதை வேணும்னாலும் செய்ய முடியும் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கும் இலங்கையினுடைய அரசியலமைப்பில் அவருக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தீர்மானம் என்றது எந்த விதத்திலையும் ரணில் விக்ரமசிங்கவை பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு நன்மை இருக்கு என்னன்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு ஜனாதிபதி பதவியில் இருக்கிற நபர் இதே மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் போது இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு அறிவிச்சிருக்கு என்றது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்த அதிகாரிகளால் ஞாபகப்படுத்தப்படும். சட்டம் அதிபருக்கும் அதுக்காக தான் தெளிவுபடுத்தணும் சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ பதவியில் இருக்கிற ஜனாதிபதிகள் எடுக்க போற தீர்மானங்கள்ல சில நேரங்களில் இது தாக்கம் செலுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும். அடுத்தது, ஒருவருக்கு இருக்கிற பெயர் இல்லாட்டி ஒரு நபர் கட்டி காத்து கொண்டிருக்கிற ஒரு பிம்பம் சமூகத்தில் உடைக்கப்படுறதுன்றது. இப்போ ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட அரசியலமைப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எந்த நாட்டோட அரசியலமைப்பை பற்றி நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர் என்ற மாதிரி அவருக்கு ஒரு பிம்பம் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஏதோ சம்பள உயர்வு சம்பந்தமா ஒரு கருத்து சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு அரசியலமைப்பு தெரியாது, அரசியலமைப்பை படிப்பிக்கிறதுக்கு என்னால் முடியும், பிரதமர் ஹரிணி அமரசூரியவை வேணும்னு சொன்னா என்னட்ட கூட்டி வாங்க, என்னட்ட வந்தா அரசியலமைப்பை என்னால் படிப்பிக்க முடியும் என்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை கூட ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தார். அதே ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு தெரியாம அவசரகால சட்டத்தை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் என்றதை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்புரிமைகள், சலுகைகள் சட்டத்திலிருந்து விடுபடுறதுக்கான சந்தர்ப்பம் என்றது இதுக்கு மேலேயும் இலங்கையில தொடர்ச்சி அப்படியே இருக்க போகுதா, இல்லாட்டி இந்த ஆட்சி காலத்திலேயாவது அது மாற்றப்படுமா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி. அது மாற்றப்பட வேண்டியது கட்டாயமானது. அப்படி அரசியலமைப்பு மாற்றப்பட்டிருக்குமா இருந்தா இப்ப நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த உத்தரவு சாதாரணமான உத்தரவுன்றதையும் தாண்டி பொதுமக்களுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை ஜனாதிபதியா இருந்தவர் செயற்படுத்தினார்ன்றதுக்காக சிறை தண்டனை கூட அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான ஒரு சூழலை அது உருவாக்கி இருக்க முடியும். அப்ப சட்டம் இல்லாட்டி அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டியதும் கட்டாயமானது சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.